மிக அண்மை காலமாக இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் தமிழக அரசுடன் தொடர்பாடல்களை ஏற்படுத்திக் கொள்வதில் அதீத கவனம் செலுத்துவதை காண முடிகின்றது. முன்னொரு காலத்தில் இலங்கை தமிழ் அரசியல் தலைவர்கள், குறிப்பாக தமிழர் விடுதலை கூட்டணியினர், தமிழகத்தின் அரசியல் வாதிகள் என்று குறிப்பிடும் பொழுது ஆட்சியில் இருப்பவர்களோடு மட்டுமல்ல, பரந்துபட்ட தமிழக அரசியல்வாதிகளோடு தொடர்பாடலை கொண்டிருந்தார்கள். ஒரு நல்ல உறவை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்திலே தான் 1980களிலே இலங்கையிலே இனக்கலவரம் ஏற்பட்ட காலங்களிலே தமிழக உணர்வுகள் கொந்தளிப்பதற்கு இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழக அரசியல்வாதிகளும் கொண்டிருந்த ஒரு நெருக்கமான உறவும் தொடர்பும் கூட காரணமாக இருந்தது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் தமிழ் தலைவர்கள் அழித்தொழிக்கப்பட்ட காலகட்டத்தோடு இந்திய அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழக அரசியல்வாதிகளுடனான தொடர்பும் அழிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். யுத்தம் முடிவடைந்த பின்னரான கடந்த 17 ஆண்டுகளில் இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தமிழக அரசியல்வாதிகளுக்குமான தொடர்பு படிப்படியாக குறைந்து இன்று இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னரான காலகட்டத்திலே இந்திய தரப்பு டெல்லியிலிருந்து இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகளை டெல்லிக்கு வருமாறு அழைத்த போது கூட எங்களுடைய பாஸ்போர்ட் காலாவதியாகிவிட்டது, அதனால் புறப்பட்டு வர முடியவில்லை என்று இந்திய தரப்பை தட்டி கழிக்கும் மனநிலை இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளிடம் கடந்த 17 ஆண்டுகளிலே உருவாகிவிட்டது. இப்பொழுது திரும்ப அந்த உறவை புதுப்பிப்பதற்கான முயற்சிகளிலே சில தரப்புகள் ஈடுபடுகின்றன. ஆனால் தமிழகம் இலங்கை அரசியல் விவகாரத்திலிருந்து ரொம்ப தொலைவுக்கு போய்விட்டது. புதிய தலைமுறை அரசியலில் தலையெடுத்து விட்டது. இலங்கை தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை என்று எல்லாம் இன்றைய அரசியல்வாதிகள், இன்றைய யுகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடையே கேட்டால் அவர்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமின் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் என்றும், அல்லது அதிலே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எத்தனை ரீல்ஸ் போட்டிருக்கிறீர்கள் அல்லது அதற்கு எத்தனை லைக்ஸ் கிடைத்திருக்கின்றது என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் அவர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையை அல்லது எந்த ஒரு பிரச்சனையையும் பார்க்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. ஆக எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் வருகின்றதோ அப்பொழுது வாய்ப்புகளை தவற விடுவதும், வாய்ப்புகள் வெகு தொலைவுக்கு போன பின்னர் வாய்ப்புகளுக்காக தேடி அலைவதும் இலங்கை தமிழர் சமூகத்தின் அரசியல் பரப்பில் உள்ளவர்களின் வழக்கமாகிவிட்டதோ என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை.